சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியோடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், பட்டினிதான் மிகப்பெரிய நோய். காசாவில் தன் குழந்தைகளுக்காக குப்பைகளில் உணவு தேடும் பெண். உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் காசா மக்கள் அமெரிக்காவுடன் தொடர்புடைய உதவி விநியோகங்களில் இருந்து விலகி இருக்க வலியுறுத்தும் ஹமாஸ். பட்டினியால் சாகும் பாலஸ்தீனர்கள் மீது துப்பாக்கி சூடு. இஸ்ரேலின் திட்டமிட்ட படுகொலை. 20 லட்சம் மக்களை அழிப்பதில் எந்த நியாயமும் இல்லை. நெதன்யாகு முகத்திரையை கிழித்த இஸ்ரேல் முன்னாள் பிரதமர். ஏமனின் சனா விமான நிலையத்தை தாக்கிய இஸ்ரேல். ஹவுத்திகள் ஈரானிய ஆக்கிரமிப்பின் ஒரு அறிகுறி என சாடும் நெதன்யாகு. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிய நடவடிக்கை. ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. ஈரானுடனான நேரடி மோதலால் அமெரிக்காவுக்கு $58 டிரில்லியன் மேல் இழப்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசாவில் பெண்ணொருவர் தன்னுடைய 5 குழந்தைகளுக்காக குப்பையில் உணவு தேடி எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் ஒருவர் மட்டுமல்ல, காசாவில் பெரும்பாலான மக்கள் பட்டினியில் உணவை தேடி அலைகிறார்கள். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே கடந்த 2023 அக்டோபர் மாதம் தொடங்கிய போர் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. இஸ்ரேல் காசா மீது தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இஸ்ரேல் தாக்குதலில் காசா கடுமையாக உருக்குலைந்திருக்கிறது. மக்கள் பசி பட்டினியால் தவிக்கிறார்கள். காசாவில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு 48 மணி நேரத்தில் உணவு கிடைக்கவில்லை எனில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் இழக்க நேரிடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் காசாவில் பெண்ணொருவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு குப்பையில் உணவை தேடி கண்டெடுக்கின்ற புகைப்படங்கள் வெளியாகி மனதை கனக்க செய்திருக்கிறது. இஸ்லாம் அபுதைமா என்ற பெண் காசா நகரில் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் அருகில் இருக்கின்ற ஒரு குப்பை குவியலில் தேட ஒரு அட்டைப்பட்டியில் சிறிதளவு அரிசி சாதம், சில ரொட்டி துண்டுகள், சிறிதளவு சீஸ் அவருக்கு கிடைக்கிறது. அதில் உலர்ந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து தன்னுடைய பையில் வைத்த அவர் அதை எடுத்துச் சென்று தன்னுடைய 5 குழந்தைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நான் படித்தவள், ஆனாலும் குப்பையிலிருந்து உணவை எடுத்துச் செல்கின்றேன் என்று நினைக்கும் போதோ வருத்தமாக இருப்பதாக ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற அபு தெய்மா கூறுகிறார். நாங்கள் பசியால் ஒவ்வொரு நாளும் செத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சாப்பிடவில்லை என்றால் இறந்து விடுவோம் என்ற நிலைதான் இப்போது இருக்கிறது. எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இதுதான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை என்று கூறுகின்ற அபு தெய்மா தன்னுடைய 9 வயது மகளுடன் நகரின் பல்வேறு இடங்களில் குப்பையில் உணவை தேடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அவர் மட்டுமின்றி பலரும் உணவை தேடுகிறார்கள். சிலர் அவமானம் என்று எண்ணி இருட்டிய பின்னர் குப்பைகளில் உணவை தேடி எடுக்கிறார்கள். பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனத்தில் செயலாளராக அபு தெய்மா சிறிது காலம் பணியாற்றியும் இருக்கிறார். பார்வையற்றோருக்கான பணியாளராகவும் அவர் இருந்திருக்கிறார். அவரது கணவர் ஐநா நிறுவனத்தில் பாதுகாப்பு காவலராக பணிபுரிந்த நிலையில் 2021 போரில் காயமுற்றதால் அவரால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. போருக்கு முன்பே தங்கள் குடும்பம் வறுமையால் மிகவும் கஷ்டப்பட்டதாக அபு தெய்மா கூறுகிறார். இவற்றுக்கிடையே உணவுப் பொட்டலங்களை பெறுவதற்கு தேவையான பயோமெட்ரிக் திரையிடல் புலனாய்வு தகவல்களை சேகரிக்கின்ற இஸ்ரேலிய சதியின் ஒரு பகுதி என்று ஹமாஸ் அமைப்பு எச்சரித்திருக்கிறது. மேலும் அமெரிக்க ஆதரவு பெற்ற அமைப்பால் வழங்கப்படுகின்ற உதவிகளில் இருந்து பாலஸ்தீனர்கள் விலகி இருக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு உத்தரவிட்டிருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அரசாங்கங்களுடன் உறவுகளை கொண்ட காசா மனிதாபிமான அறக்கட்டளை ஐநா மற்றும் பெரும்பாலான உதவிக்குழுக்களின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி காசா பகுதிக்குள் உதவி விநியோகங்கள் வழங்க இஸ்ரேலால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்படுவதற்கு முன்பு கட்டாயமாக இருக்க வேண்டிய பயோமெட்ரிக் பரிசோதனை நடைமுறைகள் குறித்த ஹமாஸின் எச்சரிக்கைகள் காசா மக்களை பயமுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. ஹமாஸுடன் தொடர்புடைய கோம் பிரெண்ட் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ரஃபாவுக்கு செல்லாதீர்கள், பொறியில் விழாதீர்கள், உங்கள் உயிரை பணியம் வைக்காதீர்கள், உங்கள் வீடுகள் உங்கள் கோட்டை, உங்கள் சுற்றுப்புறங்களில் தங்குவதே உங்களுக்கான உயிர் வாழ்வு, விழிப்புணர்வே உங்கள் பாதுகாப்பு என்றும் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அரசாங்கம் உறவுகளை கொண்ட காசா மனிதாபிமான அறக்கட்டளை இஸ்ரேலால் நியமிக்கப்பட்ட தாழ்வாரங்கள் மற்றும் விநியோக புள்ளிகளில் காசா மக்களுக்கு உணவுப் பொட்டலங்களை வழங்க முடியும். தற்போது 4 மையங்கள் அமைக்கப்படுகின்றன. அனைத்தும் இஸ்ரேலிய ராணுவ நிலைகளுக்கு அருகில் இருக்கின்றன. இந்த வார இறுதிக்குள் காசாவின் மக்கள் தொகையில் பாதிக்கும் குறைவான, அதாவது 1 மில்லியன் பாலஸ்தீனர்களை இந்த உதவி சென்றடையும் என்று அந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஐநாவும் பெரும்பாலான மனிதாபிமான குழுக்களும் இந்த திட்டத்தை எதிர்த்திருக்கின்றன. மனிதாபிமான உதவியை அரசியல் மயமாக்கவோ அல்லது இராணுவமயமாக்கவோ கூடாது என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தலைமை செய்தி தொடர்பாளர் கிறிஸ்டியன் ஹார்டன் கூறியிருக்கிறார்.
இந்நிலையில் தெற்கு காசாவில் உணவு விநியோக தளத்தை ஆயிரக்கணக்கானோர் அடைய முயன்ற நிலையில் இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலால் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் ஆயிரக்கணக்கான பட்டினியால் வாடும் பாலஸ்தீனர்கள் சர்ச்சைக்குரிய இஸ்ரேல் அமெரிக்க அமைப்பிடமிருந்து உணவை பெற முயன்றிருக்கிறார்கள். அப்போது ஹெலிகாப்டரில் வட்டமிட்ட இஸ்ரேல் ராணுவம் உணவுக்காக திரண்ட பாலஸ்தீனர்களை அச்சுறுத்தும் வகையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறது. இதில் குறைந்தது 3 கொல்லப்பட்டதோடு டசன் கணக்கானவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை நண்பகல் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் வேலிகளை தாண்டி சென்று காசா மனிதாபிமான அறக்கட்டளை கொண்டு வந்த உயிர்காக்கும் பொருட்களை அடைய திரண்ட கூட்டத்தின் நடுவே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவ ஹெலிகாப்டர்கள் வட்டமிட துப்பாக்கிச் சூட்டு சத்தங்களுக்கு மத்தியில் மக்கள் உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக சென்றிருக்கிறார்கள். நாங்கள் பட்டினியால் இறந்து கொண்டிருக்கிறோம். சாப்பிட விரும்பும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டும். வேறு என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு உணவளிக்க நான் இதையும் செய்ய துணிந்து விட்டேன் என்று ஒரு பாலஸ்தீன தந்தை தெரிவித்திருப்பதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. உணவுக்காக கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் தவிர பலர் காணாமல் போயுள்ளதாகவும் காசா அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பரவலான பசிக்கு மத்தியில் சிறார்கள் மற்றும் பாலஸ்தீன பொதுமக்கள் மீது இஸ்ரேல் இடைவிடாமல் நடத்தும் குண்டுவீச்சு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் காசா பகுதியில் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்து வருவதாக முன்னாள் பிரதமர் எஹூட் ஒல்மெர்ட் குற்றம் சாட்டியிருக்கிறார். இஸ்ரேல் செய்தித்தாளான ஹாரெட்ஸுக்கு அவர் வழங்கிய செய்தியில் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேலிய அரசாங்கத்தை அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அந்த கட்டுரையில் இஸ்ரேலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றச்சாட்டுக்களை கடந்த 1 வருடமாக நான் பகிரங்கமாக மறுத்து வந்தேன். ஆனால் கடந்த சில வாரங்களாக நடந்து வரும் கொலைகள் மற்றும் பசி பட்டினி எனது பார்வையை மாற்றியிருக்கின்றன. காசாவில் நாம் நடத்துவது ஒரு அழிவுகரமான போர். சாதாரண மக்கள் கண்மூடித்தனமாக கட்டுப்பாடுகள் இல்லாமல் கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். இதற்கு ஒரு சில வீரர்களின் நடத்தை காரணமல்ல. இது வேண்டுமென்றே தெரிந்தே தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் பொறுப்பில்லாமல் எடுக்கப்பட்ட அரசாங்க கொள்கையின் விளைவாகும் என்றும் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்கிறது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். முதலாவது, காசாவை பட்டினி போடுவது. கொள்கையின் ஒரு பகுதியாக காசா மக்களுக்கு உணவு மற்றும் மருந்தை நாம் மறுக்கிறோம். பொறுப்புக்கூறலை தவிர்ப்பதற்காக நெதன்யாகு பதில்களை மறைக்க முயற்சிக்கிறார். இருப்பினும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் வெளிப்படையாக பெருமையுடனும் கூட நாங்கள் காசாவை பட்டினி போடுகிறோம் என்று கூறுகிறார்கள். காசாவின் சுமார் 20 லட்சம் மக்களை முற்றிலுமாக அழிப்பதில் எந்த தார்மீகமோ அல்லது ராணுவ நியாயமோ இல்லை என்று ஒல்மெர்ட் அந்த கட்டுரையில் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஏமனுக்கு எதிரான புதிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கையாக இஸ்ரேலிய ஆட்சி சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது பாரிய வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஏமனில் உள்ள சனா விமான நிலையத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்களை நடத்தியதாக ஹிப்ரு செய்தித்தாளான இஸ்ரேல் ஹயோம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதே நேரம் காசாவில் உள்ள நிலைகள் மீது இஸ்ரேலிய விமானப்படை குண்டுவீச்சு நடத்தியதாக இஸ்ரேலிய போர் அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸும் அறிவித்தார். சனா விமான நிலையத்தில் இருக்கின்ற ஹவுத்தி நிலைகளை இஸ்ரேலிய ஆட்சியின் விமானப்படை குறிவைத்து அங்கிருக்கின்ற கடைசி விமானத்தையும் அளித்ததாக அவர் கூறினார். சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் 10க்கு மேற்பட்ட போர் விமானங்கள் பங்கேற்றதாகவும் இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் ஏமனின் ஹவுத்தி கட்டுப்பாட்டில் உள்ள சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படையானது புதிய தாக்குதல்களை நடத்தியதை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் ஒரு எளிய கொள்கையின்படி செயல்படுகிறோம். யார் நமக்கு தீங்கு விளைவித்தாலும் நாங்கள் அவர்களுக்கு தீங்கு விளைவிப்போம் என்று நெதன்யாகு தெரிவித்தார். ஹவுத்திகள் வெறும் ஒரு அறிகுறி மட்டுமே. அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற முக்கிய சக்தி ஈரான். அதுதான் ஏமனிலிருந்து வெளிப்படுகின்ற ஆக்கிரமிப்புக்கு காரணம் என்று நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதல்கள் குறித்து ஏமன் ராணுவம் இதுவரை எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஈரானுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறார். புதிய அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை பாதிக்கக்கூடிய எந்த நடவடிக்கையையும் எடுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி டிரம்ப் கடந்த வாரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியில் எச்சரித்ததாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குண்டுவீசி தாக்கக்கூடும் அல்லது பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கின்ற பிற நடவடிக்கைகளை எடுக்கக்கூடும் என்று ட்ரம்பும் பிற மூத்த அமெரிக்க அதிகாரிகளும் சமீபத்திய வாரங்களில் கவலை கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கும் நேரத்தில் விரோத போக்கை விரும்பவில்லை என்பதே ட்ரம்பினுடைய செய்தி என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார்.
இறுதியாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி ராணுவ மோதலால் அமெரிக்காவுக்கு 58 டிரில்லியன் டாலர்களுக்கு மேல் செலவாகும் என்றும் இதனால் போர் சாத்தியமற்றதாகிவிடும் என்றும் ஈராக்கிய அரசியல் ஆய்வாளர் ஒருவர் எச்சரித்திருக்கிறார். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தாலும் ஈரானின் மூலோபாய செல்வாக்கு அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுப்பதை தடுக்கிறது என்று ஈராக்கிய அரசியல் ஆய்வாளர் முகமது அலி தெரிவித்திருக்கிறார். அவரின் கூற்றுப்படி ஈரானுடனான எந்தொரு நேரடி மோதலுக்கும் அமெரிக்காவுக்கு 58 டிரில்லியன் டாலர்களுக்கு மேல் செலவாகும் என்பதை பென்டகன் முழுமையாக அறிந்திருக்கிறது. இது போர் விருப்பத்தை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்கும். அத்தகைய நடவடிக்கையை எடுப்பதற்கு முன்பு அமெரிக்கா 1000 முறை யோசிக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதே நேரம் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் தளபதி ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் செய்வதற்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். நமது தற்காப்பு சக்தி வெளிப்பட ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால் நமது எதிரிகள் நரகத்தின் வாயில்கள் அவர்களை நோக்கி திறக்கப்படுவதையும் அவர்களின் நலன்கள் தீக்கிரையாக்கப்படுவதையும் காண்பார்கள். எங்கள் கைகள் தூண்டுதலின் மீது இருக்கின்றன. அவர்கள் தவறு செய்வார்கள் என்று நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அது அவர்களினுடைய கடந்த காலத்தை மறக்க செய்யும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை அமெரிக்க தளபதிகள் அறிந்திருக்க வேண்டும். நமது நாடு ஒருபோதும் மற்றவர்களின் அரசியல் விருப்பத்திற்கு அடிபணியாது என்றும் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் தளபதி வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.